மகதவாசிகளே, இந்த நாள் மகதத்தின் சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏனெனில் இன்று மகதத்தின் ஜென்ம பகைவன் பத்மானந்தனுக்கு மகத பிரஜைகள் அனைவர் முன்னிலையிலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். மகதத்தின் பகைவன் மகா பத்மானந்தனை மரண தண்டனைக்காக இப்பொழுது இங்கே அழைத்து வருவார்கள். இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இவனுக்கு மரண தண்டனை வழங்குங்கள். இவன் தீயவன். இவன் மரணம் அடைந்தே தீர வேண்டும். இங்கு எங்குமே நந்தினியை காணவில்லையே. நந்தினி வரமாட்டாள் என்று நான் அறிவேன். அவள் எப்படி இங்கே வருவாள்? இதையெல்லாம் எப்படி பார்ப்பாள்? தன் தந்தைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை அவளால் கற்பனை கூட செய்ய முடியாது. இன்று உன்னுடைய சிறியன்னை உனக்கு ஒரு கதை சொல்லப் போகிறாள். இது ஒரு அரசனின் கதை. அவரிடம் மிகப்பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் மகதம். அந்த அரசனுக்கு 9 புதல்வர்கள், ஒரு புதல்வியும் இருந்தாள், இளவரசி நந்தினி. சந்திரகுப்த மௌரியா, உன்னை ஒரு மாவீரன் என்று கூறிக்கொள்கிறாய். அனைவரையும் விட சிறந்தவன் என்று கூறிக்கொள்கிறாய். நீ ஒரு வீரன் அல்ல, நீ ஒரு கோழை சந்திரகுப்த மௌரியா. நீ உண்மையிலேயே ஒரு வீரனாக இருந்தால் இப்படி என்னை சங்கிலியால் கட்டி போட்டு என்னுடைய சிரசை துண்டிக்க முற்பட மாட்டாய். தான் தோல்வியுறும் அந்த நேரத்தில் மான் கூட சிங்கமாக மாறும். நீ உண்மையிலேயே ஒரு மாவீரனாக இருந்தால் என்னோடு வந்து யுத்தம் செய். ஒரு அரசனை இப்படி சங்கிலியால் கட்டி போட்டு மரண தண்டனை கொடுப்பது வீரத்தனமா? நீ உண்மையான வீரனாக இருந்தால் உன் பலத்தை காட்டு, உன் திறமையை எனக்கு நிரூபி. என்னோட யுத்தம் செய்யவா சந்திரகுப்த மௌரியா? யுத்தம் செய்யவா?